வெல்கம் டு ஜிஜிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க இன்க்ரீடியன்ஸ்க்குள்ள போகலாம். 200 கிராம் மட்டனை உப்பு, மஞ்சத்தூள், அரமிளகாத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டு ஒரு 1.5 டம்ளர் தண்ணியில் ஊற்றி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதே தண்ணியை 1.5 டம்ளர் வடித்து வச்சுருக்கேன். 200 கிராம் அரிசியை 10 நிமிஷமாக ஊறிட்டுருக்கு. 100 ml தயிர், 1 ஸ்பூன் திண்டுக்கல் பிரியாணி மசாலா. இதோட லிங்க் வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துக்குங்க. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வரமிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் நெய், 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு அரை கையளவுக்கு புதினா, ஒரு இனுக்கு கருவேப்பிலை, ஒரு 1/4 மூடி எலுமிச்சம்பழம், 2 பச்சை மிளகாய், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 8 பூண்டு, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் இதெல்லாம் பல்ஸ் மோட்டில் அரைச்சிட்டு வந்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும். இது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடிகானமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நெய்யும் தேங்காய் நெய் ஊற்றிக்கலாம். காஞ்சிருச்சு. இப்போ அரைச்சிட்டு வந்தோம் இல்லைங்களா, அதை நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி வகைகளை சேர்த்திக்கிறோம். சேர்த்திட்டு நல்லா ஒரு கலர் கிளைட்டு தயிரை சேர்த்திக்கிறோம். அடுத்து வேக வச்ச மட்டனை சேர்த்திட்டு நல்லா ஒரு கலர் கிளைட்டு புதினாவையும் கருவேப்பிலையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு அடுத்து இப்போ கறி வேக வைக்கிறதுக்கு வேறு உப்பு போட்டதுனால நான் உப்பு கரெக்டாக பார்த்து போட்டுக்கிட்டேன். நீங்களும் இந்த ஸ்டேஜில் கரெக்டாக போட்டு தண்ணி கொதிக்கும் போது குடிச்சு பார்த்துக்குங்க. இப்போ கொத்தமல்லி தலையை தூவிட்டு இப்போ நம்ம தண்ணியை அளந்து வச்சோம் இல்லைங்களா, 1.5 கப்பு தண்ணி வேக வச்ச தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதோட நம்ம ஒரு 1/2 கப்பு சேர்த்து ஊற்றிக்கலாம். இப்போ 2 கப் தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா கொதி வரட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிநிலைக்கு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைப்போம். இப்போ தண்ணியெலாம் இஞ்சி பாதி அளவுக்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் எலுமிச்சை சாறு புழிஞ்சிட்டு மீதி இருக்க புதினாவையும் போட்டு ஒரு 1.5 ஸ்பூன் நெய்யை மேலால் விட்டு இப்போ நான் தம் போடுறதுக்கு ஒரு பழைய தோசைக்கல் அடியில் வச்சு இப்போ கீழே வைக்கிறதுக்கு தம் போட்டாச்சு. இப்போ மேலே தம் போடுறதுக்கு ஒரு பிளேட்டை உள்ளே வச்சு அது மேலே ஒரு 1/2 லிட்டர் தண்ணி, கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி வைப்போம். மிதமான தீயில் வேகட்டும், அப்புறம் பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணுவோம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. நல்லா ஒரு கலரிட்டு பரிமாறிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஸ்டைல் மட்டன் பிரியாணியை நான் வீட்டிலே செஞ்சுருக்கேன். நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.